இந்த நாய் பாருங்களேன், இவ பேர் வந்து குண்டம்மா. பார்க்கவே அந்த மாதிரி தான் இருப்பா. ரொம்ப அழகு. ரொம்ப செல்லம் வேறு. இவருக்கு வந்து இந்த மாதிரி வந்து நாய்களுக்கு திடீர்னு முடியாமல் போயிட்டா, அவங்களுக்கு வைத்தியம் பார்க்குறதே ஒரு சவாலான விஷயமா இருக்கும். இப்போது நான் வந்து ராத்திரியில் சாப்பாடு போடுறேன். ராத்திரியில் வந்து அவங்களுக்கான வைத்தியமெல்லாம் பார்க்குறதுக்கு நேரம் இருக்கிறதில்ல. ஆனால் அவங்களுக்கு என்ன முடியுதுங்கிறது சில நேரங்களில் உடனடியாக கவனிக்க முடியும். சில நேரங்களில் 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் தான் சில விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். அந்த நேரத்துக்கு பார்த்தோம்னா அது ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடும். அந்த மாதிரி தான் இந்த குண்டம்மாவுக்கு வந்து நான் ஏற்கனவே கருத்தடை பண்ணி கொண்டு வந்தது. அவள் ரொம்ப ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கா. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு அழகான நாய் தான் அவள். அவளுக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை விழுந்திருக்கு. அதில் வந்து புழு வச்சு அந்த ஓட்டை வந்து பெருசாகிடுச்சு. அவள் வலி தாங்க முடியாது. அவள் வந்து உடம்பு தான் பெருசாக இருக்குமே தவிர, ஆனால் அவள் வந்து குழந்தை மாதிரி. இப்போ அவள் வலி தாங்க முடியாமல் போயிட்டு காருக்கு அடியில் படுத்துட்டா. இப்போ நான் அவளுக்கு வந்து வைத்தியம் பார்க்க கொண்டு போகிறோம். அவளால் அந்த கார் உள்ளேருந்து வர முடியல. இப்போ நான் வந்து மாத்திரையில் வந்து ஈரலில் மாத்திரையை வச்சு கொண்டு போயிட்டு அவளுக்கு கொடுக்கணும். அப்போ உள்ளே சாப்பிடாமல் போயிட்டாலும் அந்த மாத்திரை வீணாக போயிடும். ஏன்னா விலை அதிகமான ஒரு விலை கொடுத்து வாங்குகிற மாத்திரை. கிட்டத்தட்ட அதோட மாத்திரையோட விலை 700 ரூபா. இவளை ஆஸ்பத்திரி கொண்டு போக முடியாத சூழ்நிலை தான் டாக்டரோட இதுபடி இந்த மாத்திரையை நான் கொடுக்குறேன். அப்போ அவளை முதல்ல உள்ளேருந்து வெளியே வர வைக்கணும். அப்போ காருக்குள்ளே வந்து ரொம்ப போராடுறான். அப்போ அவர் ரொம்ப குண்டு வேறு, இழுக்க முடியாது. இழுக்கும்போது என்ன பிரச்சனைனா, நம்ம எவ்வளோ தான் பாசமாக வளர்த்தாலும் எவ்வளோ தான் இருந்தாலும் அந்த வலி தாங்க முடியாத நேரத்தில் அந்த வலிக்காக வேண்டி தப்பிக்கிறதுக்கு நம்ம கையை கடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் வந்து அவளை வந்து ஈரல் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல வெளியே வர வைக்கிறோம். அப்போ அவள் வந்து வெளியே வந்துடுறான். வெளியே வந்த பிறகு அவளுக்கு வந்து அந்த மாத்திரை வந்து கரெக்டாக கொடுத்துட்றோம். அவள் ஈரல் அதில் அந்த மாத்திரையை வந்து சாப்பிட்றான். சாப்பிட்ட பிறகு அவள் வந்து குணமாயிடுவாள். அதில் நம்பிக்கை இருக்குது. இப்போ அவளுக்கு அதில் வந்து அதுக்கு வேப்பெண்ணெய் ஊற்றி அவளை குணமாக்கி இப்போ பார்த்தோம்னா அதே மாதிரி வந்து தொடர்ந்து அவளுக்கு சத்தான சாப்பாடு கொடுக்கணும். நிறைய சாப்பாடு கொடுக்கணும். ஏன்னா மாத்திரையோட பவர் அதிகம். எப்போ நம்ம மாத்திரை கொடுக்குறோமோ ஆபத்தில் இருந்து வந்து ரொம்ப சத்தான சாப்பாடு கொடுக்கணும். மாத்திரையை விட முக்கியம் சத்தான சாப்பாடு. அப்போ தான் ரத்தோட்டம் வேகமாக ஓடும். அந்த இடம் சீக்கிரமாக அந்த புழுங்க இறந்துட்டு அந்த இடம் வந்து குணமாயிடும். அது சத்தான சாப்பாடில் ரத்த ஓட்டத்தில் தான் அது சாத்தியம். இப்போ நல்லா சத்தான சாப்பாடு தொடர்ந்து கொடுக்க அதில் வேப்பெண்ணெய் ஊற்றிட்டு வர அவள் சுத்தமாக பூரணமாக குணமாயிட்டா. இப்போ அவள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கா. இவங்க வந்து நம்ம வந்து கை தொடுற நாய்கள். இவங்களை காப்பாற்றுறது பெருசாக சிரமம் இருக்காது. அவங்கள கொஞ்சம் கையாளணும், அவ்வளோதான். இப்போ இதே வந்து நம்ம தொட முடியாத நாய்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கூட்டமாக இவங்க சாப்பிட்றாங்களே, இவங்க வந்து எது போட்டாலும் எனக்கு உனக்குன்னு போட்டி போட்டு அடித்து சாப்பிடுவாங்க. எதையுமே குறிப்பிட்டு இவங்களுக்குள்ளே தனியாக கொடுக்க முடியாது. இப்போ இதில் ஒரு நாய்க்கு முடியாமல் போயிட்டோம்னா அந்த மாத்திரை ஈரலில் வச்சு கொடுத்தாலும் யார் சாப்பிடுவாங்கன்னு தெரியாது. எல்லாருமே வந்து நம்மளை சூழ்ந்து நிற்பாங்க. ஒன்று வந்து இப்போ வேறு நாய் பக்கத்தில் இருக்கிற நாய் இதுக்கு முன்னாடி வந்து அது ஓடி வந்து எடுத்துடுச்சுன்னா மாத்திரை அது சாப்பிடும். அது தேவையில்லாமல் போயிடும். ஒன்று நம்ம செய்கிற அந்த பண விரயம், வைத்தியம் பண்ண வேண்டிய நாயை விட்டுட்டு வேறு நாய்க்கு நம்ம கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தை தள்ளப்படுறோம். அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப கேராக அதை ஏமாற்றி இவங்களுக்கு மாற்றி போட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு இடத்துல வந்து அந்த கொடுத்து இப்படி தான் ஏமாற்றி கொடுக்குறேன். இது பாருங்களேன், இப்போ இவன் சாப்பிட்டது மட்டும் கிடையாது. இதுக்கப்புறம் நான் வந்து தொடர்ந்து நல்ல சத்தான சாப்பாடு கொடுக்கணும். அதே நேரத்தில் பகல் நேரத்தில் அந்த வேப்பெண்ணையும் மஞ்சப்பொடியும் போட்டு அந்த கலந்த ஒரு இதை வந்து அந்த புண்ணில் ஊற்றணும். டிமேக் ஊற்றுனா அது ஏற்கனவே அது எரிச்சலில் ஓடிடும். அடுத்த நாள் ரொம்ப இதாக இருக்கும். டிமேக் அடிக்கவும் முடியாது. அப்போது இவங்களுக்கு வந்து எப்போ எங்கே படுத்துருக்காங்கன்னு பகலில் தேடி போய் பார்த்துட்டு அவங்க அசந்து படுக்கிற நேரத்தில் இந்த இடத்துல வேப்பெண்ணெய் ஊற்றிடுவேன். இப்படி தான் இவங்களை எல்லோரும் காப்பாற்றுறோம். இப்போது நான் தொடர்ந்து ராத்திரியில் ஒரு 200 நாய்களுக்கு சாப்பாடு போட்டாலும் பகல் நேரத்துலையும் சும்மா இருக்கிறதில்ல. அவங்களுக்கு சமைக்கணும், அவங்களுக்கு கறி வாங்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஓட முடியாத நாய்கள், குட்டிகளுக்கு தேடி போய் பால் கொடுக்கறது, ஓட முடியாத நாய்கள் வைத்தியம் பார்க்குறது, இதெல்லாம் நான் தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன். இதெல்லாம் நம்ம தொடர்ந்து செய்கிறதுனால தொடர் தேவைகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. நான் அவங்களுக்காக உங்ககிட்ட நான் உதவியை கேட்குறேன். நீங்கள் செய்கிற உதவி மூலிமா தான் இதெல்லாம் சாத்தியமாகுது. அவங்களுக்கு நிச்சயமாக உங்கள் மூலிமா நல்லது நடந்துகிட்ருக்கு. நல்லது நடக்குங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.